ஹலோ கைஸ். இந்த நம்ம ஜுஜுட்சு கைசனோட சீசன் 3 வருது இல்லையா? அதோட மாங்கா ஸ்டோரி வந்து பார்க்க போகிறோம். அதாவது இந்த யூஜியோட எக்ஸிக்யூஷன் ஆர்க்கே வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் நம்ம சீசன் 2 எண்டில் வந்து நிறைய வந்து நம்மளுக்கு ஹிண்ட்டு க்ளூலாம் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அதுவும் இல்லாமல் நிறைய டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அது எல்லாத்தையும் லிங்க் பண்ணி அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம், அதுக்கு அடுத்து வர ஒரு ஆர்க் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் கவர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அந்த கல்லிங் கேம்னு ஒரு ஆர்க் இருக்குது. அந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு வீடியோ ஃபுல்லாக வந்து கவர் பண்ணலாம். இந்த வீடியோ கொடுக்குற ரெஸ்பான்ஸ் வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோ வந்து நான் ரெடி பண்ணுவேன். அதனால் இந்த வீடியோ யாரெல்லாம் லைக் லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓவராக பேசாமல் ஸ்ட்ரைட்டாக வந்து வீடியோக்குள்ளே வந்து போயிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஷிபுயா இன்சிடென்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலி ஒரு எண்டுக்கு வந்து வருது. அதாவது இந்த சீசன் 2 எபிசோட் 23 வருது இல்லையா? அதோட வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷிபுயா வந்து முடியுதா? அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பெரிய கான்வர்சேஷனே வந்து பார்த்திங்கன்னா போகும். இந்த விட நம்ம சாப்டர் 138 to 143 வரைக்கும் தான் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். ஜெனின் லீடர் இருக்கார் இல்லையா? அந்த ஓல்டு மேன் நவோபிட்டோ அவர் தானே. அவர் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஜெனினோட லீடரே. அந்த ஜெனின் கிளானோட லீடரே வந்து பார்த்திங்கன்னா நவோபிட்டோ தான். அவர்களை தான் ஜெனின் கிளானே வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. பட் சாட்லி நம்ம நவோபிட்டோ வந்து பார்த்திங்கன்னா செத்துட்டார். கரெக்டாக நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். அதான் நம்ம நனாமி, அதுக்கப்புறம் நம்ம மாக்கி இவங்களாம் சேர்ந்து ஃபைட் பண்ணியிருப்பாங்க இல்லையா? அதுக்கப்புறமா அந்த ஃபைட்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம நவோபிட்டோ வந்து செத்து போயிருப்பார். அதனால் இப்போ அந்த ஜெனின் கிளானோட ஹெட் ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஃபைட்டே வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு. யாரா ஜெனின் கிளான் லீடர் ஆகுறது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு. ஏன்னா 3 கேண்டிடேட்ஸ் வந்து ரெடியாக இருக்காங்க. அவனுக்கு 3 பேரும் பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா ஃபைட் பண்ணிக்கிறாங்க. பட் இங்கே ஒரு முக்கியமான அப்ஜெக்ஷன் என்னென்னா, நவோயான்னு ஒருத்தன் இருக்கான். அவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா நவோபிட்டோட பையன். அப்சல்யூட்லி அவன் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜெனின் கிளானோட, அதாவது 27th ஜெனின் லீடராக வந்து பார்த்திங்கன்னா அவன் தான் வர முடியும். பட் இங்கே ஒரு எக்ஸப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நவோபிட்டோ இருக்கார் இல்லையா? அவர் வந்து சாவறதுக்கு முன்னாடி ஒரு கேஸ் வந்து சொல்லிட்டு போயிடுவார். அப்படி வந்து நான் செத்து அடுத்த ஜெனின் லீடர் வரதா இருந்துச்சுன்னா, அப்போ கோஜோ செத்து போயிருந்தாலோ இல்லை அவரால் வந்துட்டு லைக் மென்டலி ஃபைட் பண்ண முடியலனாலோ கண்டிப்பாக வந்துட்டு ஜெனின் கிளானோட லீடர் ஆக போகிறது மேகுமி ஃபுஷிகரோ அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவார். இதை கேட்டு நம்ம நவோயா, நான் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து ஷாக் ஆகிட்டோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிளானோட லீடரை டிசைட் பண்ணுற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோஜோவோட பவர் அந்தளவுக்கு பயங்கரமாக இருக்குது. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா அவங்களால வந்து உங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் கோஜோ வந்து எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு ஆள். அவரை பேஸ் பண்ணி எவ்வளோ விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் அப்படின்ட்டு. சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் நம்ம ஷிபுயா ஆர்க். அந்த ஆர்க்கே வந்து பார்த்திங்கன்னா அவரால் வந்த ஒரு விஷயம் தான். கோஜோவை சீல் பண்ணதுனால தான் வந்து இவ்வளோ விஷயமே நடந்துச்சு. இவ்வளோ பேர் செத்ததுக்கான காரணமே வந்து பார்த்திங்கன்னா அவர் சீல் ஆனது தான். அப்படி சீல் ஆகாமல் இருந்துச்சுன்னா இவ்வளோ விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்காரு. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா கோஜோ வந்துட்டு எந்த அளவுக்கு பேடாஸான ஒரு கேரக்டர் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா நானுமே அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா அதனால தான் கோஜோ பற்றி சொல்லுவேன். ஓகே, பேக் டு த டாபிக். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோஜோ வந்து இப்போது அவரை வந்து மென்டலி கூட அவரால் ஃபைட் பண்ண முடியாதா? அப்போ ஜெனின் கிளானோட லீடர் ஆக போகிறது மெகுமி ஃபுஷிகரோ. அதனால நவோயால் சுத்தமாக ஏற்றுக்க முடியல. ஏன்னா ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நவோயா தான் இந்த 27th லீடருன்னு ஒரு சந்தோஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவனால் கிட்டத்தட்ட ஜெனின் கிளானோட எந்த கர்ஸ்ட் வெப்பனாக இருந்தாலும் யூஸ் பண்ண முடியும். அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பையன் வந்து சந்தோஷப்பட்டிருப்பான். பட் அந்த சந்தோஷம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் செகண்டு கூட இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த அத்தாரிட்டி மெகுமி ஃபுஷிகரோ கையில் வந்துருச்சா. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா பையன் வந்து பயங்கர காண்டாயிடுறான். அதுவும் இல்லாமல் கோஜோ வந்து எந்த அளவுக்கு இம்பாக்டான ஒரு ஆள் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நவோயா வந்து பயங்கரமாக காண்டாயிட்டு அங்கே சர்வன்ஸ் கிட்ட போயிட்டு மெகுமியோட லொக்கேஷன் எங்கே இருக்குது தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தேட்டு சுற்றிட்டு இருக்கான். பார்த்தா நம்ம மெகுமி வந்து ஷிபியாவில் தான் வந்து நம்ம யூஜி டடோரி, அதாவது சுக்குனாவோட வெசலை தேடி மெகுமி வந்து சுற்றிட்டு இருக்கான். வந்து பார்த்திங்கன்னா நம்ம இவனுமே நவோயாவுமே அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா கிளம்பி போயிடறான். இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா யூட்டாவுமே நம்ம கடைசியாக அந்த எபிசோடில் பார்த்துருந்தோன்னா வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நம்ம யூட்டா வந்துட்டு நான் தான் யூஜியை கொள்வேன் அப்படின்ற மாதிரி கிளம்பியிருப்பான் இல்லையா? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருப்பாங்க. இப்போ வந்து காட்டுறாங்க நம்ம யூஜி வந்து ரொம்பவுமே அலோனாக வந்து உட்காந்துருக்கான். அப்போ தான் சோசோவுமே வந்து பார்த்திங்கன்னா வரான். இவங்களுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரதர் பாண்ட் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். நான் வந்து ஸ்பாய்லர் எதுவும் பண்ணல. எப்படி இருந்தாலும் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஸ்பாய்லர் தான், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுவும் இல்லாமல் இந்த டைமில் சுக்குனாவோட பவருமே வந்து பார்த்திங்கன்னா 15 ஃபிங்கர் சுக்குனாவாக இருப்பான். அந்த ஜோகோ பண்ண வேலை 15 ஃபிங்கர் சுக்குனாவாக இருக்கிறதுனால அவன் ரொம்பவுமே பவர்ஃபுல்லாக இருக்கானா. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஜியும் சோசோ வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா உட்காந்துருப்பாங்க. அப்போ தான் வந்துட்டு நம்ம யூஜி வந்து சொல்கிறான், என் கூட உட்காந்துருக்கியே உன்னோட 2 தம்பிகளையும் நான் தானே கொண்டேன், உனக்கு எதுவும் கோவம் இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நம்ம சோசோ வந்து சொல்கிறான், இல்லை ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் தான் வந்து தெரியாமல் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன். அது என்னோட தப்பு தான், டோட்டலி நான் தான் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு டிபெண்ட்டாக இருக்கேன். அதனால் வந்துட்டு உன் மேலே எந்த தப்புமே இல்லை, நான் தான் வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சோசோ வந்து
சொல்கிறான். ஏன்னா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்துச்சு. ஸோ அதனால அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா சோசோ வந்து என்ன பண்ணுறான்னா லைக் அவன் வந்து அவனோட டைம்லாம் வந்து ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறான் நம்ம யூஜி கூட. ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்துட்டு நான் சொல்ல போகிறேன் இந்த 5 சாப்டர்லாம் நடக்கும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே வந்து இப்போ ஸ்டோரியை வந்து கண்டினியூ பண்ணுவோம். அந்த கரெக்டாக நம்ம 23rd எபிசோடில் யூஜி வந்து கிளாப் பண்ணி அந்த தப்பிச்சிருப்பான் இல்லையா. ஸோ வேறு ஒரு இடத்துக்கு வந்து டெலபோர்ட் ஆகிருப்பான். ஸோ அவன் டெலபோர்ட் ஆன இடம் கர்ஸ்டு ஸ்பிரிட்ஸ்லாம் இருக்க இடத்துல. ஸோ அப்படி வந்து அவன் அப்படியே டெலபோர்ட் ஆகிறான். கரெக்டாக சோசோ வந்து பார்த்திங்கன்னா அவனோட பிளட் பியர்சிங் யூஸ் பண்ணி அப்படியே அங்கே இருக்க கர்ஸ்டு ஸ்பிரிட் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா கொண்டுறான். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் இல்லாமல் யூஜி வந்துட்டு நம்ம சோசோ எப்படி சொல்லுவான்னா யூஜி வந்துட்டு நான் முதல்ல ஃபைட் பண்ணதை விடையுமே இப்போ ரொம்பவுமே ட்ரெயின் ஆகி பயங்கர பவர்ஃபுல் ஆகிட்டான். ஸோ கிட்டத்தட்ட அவன் ஒரு டீமன் காட் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறான். கிட்டத்தட்ட ஒரு அச்சீவ்மெண்ட் தான் இது. ஸோ அப்போ தான் பார்த்திங்கன்னா ஒரு பிக் பிரதர் கான்வர்சேஷன் வந்து இவங்களுக்குள்ளே நடந்துட்டு இருக்கும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே ஒருத்தன் வரான். ஸோ அவனோட பேர் நவோயா. ஸோ அதாவது நம்ம நவோபிட்டோட பையன் நவோயா. ஸோ அவன் வந்துட்டு மெகுமி பற்றி ஏதாச்சும் தெரியுமா அப்படின்ற மாதிரி இவங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா கேட்குறான். ஸோ அப்போ தான் வந்துட்டு நம்ம யூஜியுமே நின்று பார்த்துட்ருக்கான். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு நம்ம யூஜியை பற்றி தெரியும். ஸோ ஏன்னா வந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணுவான். ஒருத்தன் 2 பேர் சேர்த்ததுக்கே வந்துட்டு என்னால் தான் சேர்த்துறானுங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணுவான். ஸோ அதுவும் இல்லாமல் இவன் வந்துட்டு மெகுமியை சாகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக விட மாட்டான். ஸோ அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம யூஜி வந்துட்டு எதுவுமே சொல்லாமல் நின்றுட்டுருக்கான். ஸோ அப்போ தான் வந்துட்டு நம்ம சோசோவுமே ரெடியாக இருக்கான். ஏன்னா யூஜிக்கு ஏதாவது பிரச்சனைனா சோசோ விட மாட்டான். ஸோ அதனால் சோசோ வந்து விட்டு கொடுக்காம வந்து பார்த்திங்கன்னா இருக்கான். ஸோ அப்போ தான் வந்துட்டு இவங்களுக்குள்ளே வந்துட்டு பயங்கரமான ஒரு கான்வர்சேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகி அது வந்து ஒரு ஃபைட்டாக மாறிடுது. ஸோ இட்டாடோரி அண்ட் சோசோ வர்சஸ் நவோயா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைட் வந்து பார்த்திங்கன்னா வருது. ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த யூஜியோட எக்ஸிக்யூஷனை பற்றி வந்து பார்த்திங்கன்னா அவனுமே சொல்கிறான். நவோயா வந்து சொல்கிறான் யூஜியோட எக்ஸிக்யூஷன் பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ சீக்கிரமாக யூஜி வந்து கொல்ல போகிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நவோயா வந்து சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 பேர் ஃபைட் பண்ண ரெடியாக நிற்கிறாங்களா டக்குன்னு ஒரு ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் ஆகுது. ஸோ லிட்டரலாக இந்த ப்ரெஷரை வந்து அவனுக்கு வாழ்க்கையில் வந்து ஃபீல் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரெஷர். ஸோ கிட்டத்தட்ட அவங்க 3 பேருமே ஸ்டக்காயின்னு பார்த்திங்கன்னா நின்றுடுறாங்க. ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்தது யூட்டா. ஸோ யூட்டா அவன் இருக்கான் இல்லையா. ஸோ நம்ம ரீகா சானோட பாய் ஃப்ரெண்ட். ஸோ யூட்டா வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வரான். ஸோ யூட்டா வந்துட்டு யாரா இங்கே யூஜி அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக யூஜி யாருன்னே வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூட்டாக்கு இன்னும் தெரியல. ஏன்னா நம்ம இல்லை நம்ம ஸ்டோரி மூவ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா பார்ப்போம். ஸோ அதனால் அவன் வந்து யாரா யூஜின்னு கேட்குறான். அப்போ தான் வந்துட்டு நவோயாவை பார்த்தோன்னே நவோயா வந்து சொல்கிறான் டேய் இவன் தான் யூஜி. ஸோ நான் வந்துட்டு இவனுங்க கூட ஒன்றா சேர்ந்துலாம் இல்லை. ஸோ வேணா நம்ம 2 பேர் டீமை பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இங்கே வந்துட்டு அஃபிஷியல் ஃபைட் வந்து ஆரம்பிக்குது. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சோசோ வர்சஸ் நவோயா, நம்ம யூஜி வர்சஸ் யூட்டா. ஸோ இந்த ஃபைட் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பிக்குது. ஸோ அதுக்கு முன்னாடியே யூஜிக்கு வந்து இந்த யூட்டா யார் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுது. நம்மளுக்கு வந்து தெரியும் இல்லையா, மூவி பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ யூட்டாவை பற்றி யூஜிக்கு சுத்தமாக தெரியாது இல்லையா. ஸோ அப்போ வந்துட்டு யூஜிக்கு ஞாபகம் வருது மெகுமி வந்து சொல்லியிருப்பான். ஸோ இவனோட ஐடென்டிட்டி, இவன் எப்படிப்பட்டவன். ஸோ எலைட் சாசரரு. ஸோ அதுவும் இல்லாமல் ஸ்பெஷல் கிரேட் சாசரர்ஸ் வந்து 4 பேர் தான் இருக்காங்க. அதில் ஒருத்தன் யூட்டா. ஸோ எலைட் சாசரர் இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யூஜிக்கு வந்து தெரியுது. ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபைட் ஆரம்பிக்குதா. அப்போ சோசோ வந்து யூஜி கிட்ட சொல்கிற ஒரே விஷயம் அவன் கையில் மட்டும் மாட்டிடாத ஓடிக்கிட்டே இரு அப்படின்ற மாதிரி வந்து தான் சொல்கிறான். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து தெரியும் ஒரு கிரியேச்சர் வந்து யூஜியை சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்குது அப்படின்றது. ஸோ அதனால் சோசோ வந்து மாட்டிடாதரா அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்புகிறான். ஸோ ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம யூஜி வந்து அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறான். ஸோ நம்ம யூட்டா ஆக்சுவலாக இங்கே ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா யூட்டா வந்து ஆக்சிலரேட்டிங் ஸ்பீடில் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கான். ஒரு ஸ்வாடோடையுமே பயங்கர ஸ்பீடாக வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கான். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா யூஜியுமே அந்த ஸ்பீடில் போயிட்டுருக்கான். அப்போ யூட்டா வந்து ஏன் சர்ப்ரைஸ் ஆகிறான்னா இவன் எப்படா இவ்வளோ ஸ்பீடாக வரான் அப்படின்ற மாதிரி. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூட்டா வந்துட்டு ஒரு ஸ்வாட் ஸ்பீடில் போகணுன்னு தான் வந்து பார்த்திங்கன்னா ஓடி இருப்பான். பட் ஸ்டில் அவனால் யூஜியோட ஸ்பீட் வந்து பார்த்திங்கன்னா கேட்ச் பண்ண முடியல. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து யோசிச்சுட்டு இருக்கான். ஸோ அப்போ தான் வந்துட்டு இன்னொரு சைடில் வந்து காமிச்சிருக்கான். ஸோ ஆக்சுவலாக நவோயா வந்துட்டு சோசோவை வச்சு செய்கிறான். ஸோ பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா அடிக்கிறான். ஸோ ஃபுல்லாக வந்து பிளட்டு அந்த இடம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ரத்தமாக வந்து வெள்ளமாக ஓடிட்டுருக்கு. ஸோ அந்தளவுக்கு பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு. ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் வந்து நடந்துகிட்ருக்கு. என்னென்னா அப்படியே பேரலில் நம்ம யூஜி அண்ட் யூட்டாவை வந்து ஓடிட்டுருக்காங்க. ஸோ யூஜி வந்து யூட்டா கிட்ட வந்து ஓடிட்டுருக்கான். ஸோ யூஜி வந்து என்ன பண்ணுறான்னா டாச் பண்ணுறான். யூட்டா வந்து விட மாதிரியே இல்லை. ஸோ ஓடிட்டே வந்து பார்த்திங்கன்னா இருக்கானுங்க. ஸோ அப்போ தான் வந்துட்டு நம்ம யூஜி வந்து கார் எடுத்து வீசுகிறான், திருப்பியும் ஓடுறான். ஸோ இதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா வீசி ஓடிட்டு இருக்கான். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு நம்ம யூட்டா என்ன பண்ணான்னா அவனோட கர்ஸ்ட் எனர்ஜி வந்து ரிவீல் பண்ணுறான். ஸோ இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஜி வந்து எதிர்பார்க்கல.
ஏன்னு பார்த்தீங்கன்னா அவனால் ஃபீல் பண்ண முடியுது கோஜோ சென்சேயோட கர்ஸ்ட் எனர்ஜியை விடையுமே அதிகமாக வர மாதிரி. அப்போ தான் பார்த்தீங்கன்னா யூட்டா வந்து சொல்லுவான், ஆமாம் என்னோட கர்ஸ்ட் எனர்ஜி வந்துட்டு கோஜோ சென்சேயோட அதிகம். எப்போன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக. பட் கோஜோ சென்சே வந்து அவரோட 6 ஐஸ் ஆக்டிவேட் பண்ணும்போது அவரோட கர்ஸ்ட் எனர்ஜி வந்து இன்ஃபினைட்லி பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அதனால அப்போ வந்துட்டு அவர் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக இருப்பார் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா யூட்டா வந்து சொல்கிறான். ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யூஜியால் டாச் பண்ண முடியல. ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா அவனோட கர்ஸ்ட் எனர்ஜி வந்து ரொம்பவுமே அதிகமாகுதா. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 141 என்ன காட்டுறாங்கன்னா, அந்த ஸ்வாட் இருக்கு இல்லையா, நம்ம யூட்டா கிட்ட இருக்க ஸ்வாடு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ட்ரபிளை வந்து அவனுக்கு வந்து கொடுக்குது. அதாவது அவனால் எதுவுமே பண்ண முடியல, அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. ஸோ அப்போ தான் யூஜி வந்து யோசிக்கிறான், நானும் எத்தனையோ பேர் கூட ஃபைட் பண்ணியிருக்கேன், பட் இந்த அளவுக்கு கஷ்டப்படுது இல்லை. ஸோ இவங்க கூட ஃபைட் பண்ணும்போது ரொம்பவுமே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஸ்வாட்லேயுமே இவன் அந்தளவுக்கு எக்ஸ்பர்ட்டாக இருக்கான். அப்புறம் கர்ஸ்ட் எனர்ஜிலையுமே அதே மாதிரி தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஜியை வந்து ஃபீல் பண்ணுறான். ஸோ ஒரு கட்டத்தில் வந்து நம்ம யூஜியால் எதுவுமே பண்ண முடியல. அப்போ தான் அவன் கையில் ஒரு பிளேடு வந்து பார்த்திங்கன்னா கிடைக்குது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அவனோட ஃபுல் கர்ஸ்ட் எனர்ஜியை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி அதை வந்து கர்ஸ்டு பிளேடாக வந்து பார்த்திங்கன்னா மாற்றிடுறான். ஸோ அப்போ தான் வந்துட்டு 2 பேருமே வந்து டேரெக்டாக வந்து அட்டாக் பண்ண வராங்க. ஸோ அப்போ தான் நம்ம யூஜி வந்துட்டு நம்ம யூட்டாவோட கட்டானாவுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வச்சு டாச் பண்ணிட்டு இருக்கான். ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பண்ண முடியல. அப்போ நம்ம யூட்டாக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியுது, இவன் வந்து என்னோட அட்டாக்கை வந்து பார்க்குறத விட ஸ்வாடை தான் கான்சன்ட்ரேட் பண்ணுறான். ஸோ அவன் வந்து என்னோட பிளேடில் கான்சன்ட்ரேட் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா டாச் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்றத தெரியுது. அப்போ யூட்டா என்ன பண்ணுறான்னா யூஜியோட நெஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிக் பண்ணுறான். ஸோ கிக் பண்ணி ஒரு ஸ்லாஷ் பண்ணுறான். ஸோ ஸ்ட்ரைட்டாக யூஜியோட செஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து கட் ஆயிடுது. ஸோ ஃபுல்லாக கட் ஆகல, அப்படியே ஒரு கட்டு வந்து பார்த்திங்கன்னா அதில் விழுந்துருது. ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா யூட்டா என்ன பண்ணுறான்னா அவனோட இது வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வரான், பிளேட் எடுத்துகிட்டு வரான். அப்போ நம்ம யூஜி வந்துட்டு ஒரு பஞ்ச் பண்ணி பார்த்திங்கன்னா பண்ணுவான். ஸோ அந்த பஞ்சில் வந்து நம்ம யூட்டாக்குமே அடிப்படும். ஸோ யூட்டாவோட பிளேடு வந்து உடஞ்சி போயிடும். ஸோ இதை பார்த்துட்டு யூட்டா வந்து சர்ப்ரைஸ் ஆயிடுவான். ஸோ சோகமும் படுவான், சர்ப்ரைஸ் ஆவான். சோகம் ஏன் படுறான்னா அவனோட பிளேடு உடஞ்சிருச்சு. ஸோ சர்ப்ரைஸ் எப்படி ஆவானா, எப்படா அவன் வந்து இதை உடச்சான், ஸோ இவ்வளோ டேமேஜ் ஆகி இவ்வளோ இன்ஜுரியிலையுமே அவன் எப்படா இப்படி ஃபைட் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா யூட்டா வந்து பார்த்துட்டு இருப்பான். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா யூஜி வந்து ஒரு கட்டத்து மேலே மூவ் பண்ண முடியல. ஸோ சடன்லி அவன் வந்து ஒரு பெரிய ப்ரெசன்ஸ் வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூஜிக்கு பின்னாடி நிற்கிறது ரீகா சான். ஒரு டெட்லி கிரியேச்சர்னு சொல்லலாம், இல்லை எப்படி சொல்கிறதுனே வந்து பார்த்திங்கன்னா தெரில. ஸோ ஷிகிகாமின்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஜியை வந்து அவங்க பிடிச்சிடுறாங்க, ரீகா வந்து பிடிச்சிடுறாங்க. ஸோ அப்போ யூட்டா ஸ்ட்ரைட்டாக வந்து அவனோட பிளேட் எடுத்துகிட்டு வந்து யூஜியோட நெஞ்சிலே குத்திட்டு ஐம் சாரி டடோரி அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறான். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே யூஜியோட மூச்சு நின்று யூஜி அங்கேயே செத்துடுறான். ஸோ ஷாக்கிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரி. ஸோ நம்ம யூஜி வந்து பார்த்தீங்கன்னா செத்தே போயிடுறான். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் இன்னொரு ஃபைட்டை வந்து காமிச்சிருக்காங்க. நம்ம சோசோ வர்சஸ் நவோயா வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. பட் இங்கே உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் நான் வந்து சொல்கிறேன். ஸோ நம்ம சோசோவோட அட்டாக்கு பிளட் பியர்சிங். ஸோ நம்ம சோசோ அடின்னு அடித்து நவோயா வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பிளட்டை வந்து பரப்பி வச்சுருப்பானா. ஸோ அந்த பிளட்டு ஃபுல்லாக வந்து பிளட் பியர்சிங் அவன் யூஸ் பண்ணி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நவோயாவை சாவர நிலைமைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு போயிடுவான் சோசோ. ஸோ அந்தளவுக்கு சாவடியே வந்து பார்த்தீங்கன்னா அடிப்பான். ஸோ லிட்டரலாக அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சோசோ வந்து கொடுத்துட்ருக்கான் நவோயாவுக்கு. ஸோ நவோயா சாவர நிலமையில வந்து பார்த்திங்கன்னா இருப்பான். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உள்ள நம்ம யூட்டா வந்து பார்த்திங்கன்னா யூஜியோட டெட் பாடியை இழுத்துட்டு வந்து பார்த்திங்கன்னா வரான். ஸோ இதை பார்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சோசோ வந்து ஷாக் ஆகிடும். ஸோ அப்போ தான் வந்துட்டு நம்ம யூட்டா வந்து சோசோவோட மூஞ்சிலே ஒரே பஞ்சு சிங்கிள் ஷாட் அடித்து சோசோவை மயக்கம் வச்சிடறான். ஸோ நவோயாக்கிட்ட போயிட்டு ஸோ நீ போயிட்டு எல்லாருக்கிட்டே சொல்கிற யூஜியோட செத்துட்டான். ஸோ அதுவும் இல்லாமல் உனக்கு நான் வேணால் ஹீல் பண்ணிவிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து ஹீல் பண்ணுறான். ஏன்னா நம்ம யூட்டானால் எக்ஸ்டர்னல் ஹீலிங் வந்து பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து ஹீல் பண்ணி விடுறான். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயம் வந்து வெளில வர ஆரம்பிக்குது. ஏன்னா நம்ம நவோயா வந்து பார்த்திங்கன்னா வெளில சொல்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா போகிறான். ஸோ நம்ம யூட்டா வந்து நம்ம யூஜியோட டெட் பாடி எடுத்துகிட்டு ஒரு இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா போகிறான். ஸோ போயிட்டு அவன் வந்து என்ன பண்ணுறான்னா, டேய் எந்திரா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறான். ஸோ டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஜியுமே வந்து பார்த்திங்கன்னா எந்திரிச்சிடுறான். ஸோ என்னடா இது ஷாக்கிங் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஏன்னு பார்த்திங்கன்னா நம்ம யூஜி செத்துறான்னு தானே சொன்னேன். பட் நான் ஆக்சுவலாக என்ன பண்ணியிருப்பானா, நம்ம யூட்டா வந்துட்டு யூஜியோட ஹார்ட்டை வந்து கொஞ்சம் நேரத்துக்கு டெம்பரரியாக க்ளோஸ் பண்ணியிருப்பான். அதாவது பீட் பண்ண முடியாத மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பண்ணி அதுக்கப்புறமா எக்ஸ்டர்னலாக ஹீல் பண்ணி திருப்பி உயிரோடு கொண்டு வந்திருப்பான். ஏன்னு பார்த்திங்கன்னா அவனுக்கு வந்து நம்ம கோஜோ வந்து ஆல்ரெடி சொல்லியிருப்பார் யூட்டா கிட்ட. ஸோ என்னோட ஸ்டூடெண்ட் யூஜி இருக்கான் இல்லையா, ஸோ அவனை வந்து நான் இல்லைனா நீ தான் வந்து அவனை பத்திரமா பார்த்துக்கணும், ஒரு கார்டியனாக நீ தான் அவனை வந்து காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை கேட்டு வந்து பார்த்திங்கன்னா யூட்டாவுமே நம்ம யூஜியை வந்து காப்பாற்றி கூப்பிட்டு வந்திருப்பான். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா யூஜி வந்து கேட்பான், என்ன காரணம், ஏன் நீங்கள் வந்து என்னை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவன் வந்து சொல்லுவான், ஏன்னா அவனோட சென்ஸே தான் சொன்னார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்போ தான் வந்துட்டு நம்ம யூஜி சொல்கிறான், நான் எத்தனை பேரை உள்ளே சாவடிச்சேன்னு பார்த்தீங்கல்ல, சிபுயாவில் எத்தனை பேர் என்னால் செத்தாங்க, என்னையே உயிரோடு விட்டுருக்கீங்க அப்படின்ற மாதிரி அந்த பையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவன் வாங்க ஆரம்பிச்சிடான். ஸோ அப்போ தான் இன்னொரு கேரக்டர் உள்ள என்ட்ரி
குழந்தையாவது நம்ம மெகுமி ஃபுஷிகரோ. ஸோ இதை பார்த்தோன்னே யூஜி வந்து பயங்கர சந்தோஷப்படுறான், கிட்டத்தட்ட அழுவுற நிலைமைக்கு வந்து பார்த்திங்கன்னா போயிடுறான். ஏன்னா மெகுமி உயிரோடு இருக்கிறத நினச்சி வந்து பார்த்திங்கன்னா யூஜி ரொம்பவுமே சந்தோஷப்படுறான். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா மெகுமியுமே வந்துட்டு சொல்கிறான், இந்த மாதிரி உனக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை, நீ வந்துட்டு தேவையில்லாமல் உன் மேலே வந்து ஃபுல் ப்ரெஷரை வந்து போட்டுக்காத அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஜி கிட்ட வந்து நம்ம மெகுமி வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறான். ஸோ ஆக்சுவலாக இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சொல்ல விரும்புகிறேன். என்ன விஷயம்னா நான் மறந்துட்டேன் ஆக்சுவலாக. ஸோ நம்ம சோசோவோட அப்பா இருக்கார் இல்லையா, ஸோ அவரும் ஆக்சுவலாக நம்ம கெஞ்சாக்கு இருக்கான்ல, ஸோ கெஞ்சாக்கு தான் நம்ம யூஜியோட அம்மா, சோசோவோட அப்பா. ஸோ எப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ என்னடா கருமம் அது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கே வந்து அப்படி தான் இருக்கும். பட் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உண்மை. ஏன்னா நம்ம இவங்க இருக்காங்க இல்லையா, ஸோ கெட்டோட உடம்புல தானே கெஞ்சாக்கு வந்து பார்த்திங்கன்னா இருப்பான், ஸோ அந்த பிரெயின். ஸோ அது வந்து ஆக்சுவலாக நம்ம யூஜியோட அம்மாவோட ஃபேஸ்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த தையல் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா கெஞ்சாக்கு வந்துட்டு யூஜியோட அம்மாவோட உடம்புல வந்திருப்பான், நம்ம சோசோவோட அப்பாவோட உடம்புல வந்திருப்பான். தட் மீன்ஸ் இவங்க 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா பிரதர்ஸ் தான். ஸோ அப்படி பார்க்கும்போது பிரதர்ஸாக தான் வருவாங்க. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இந்த வீடியோவுக்கு நீங்கள் கொடுக்குற ரெஸ்பான்ஸ் வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோ வந்து இந்த கலிங்க மார்க் பற்றி வரும். ஸோ அதனால் இந்த வீடியோ யாரெல்லாம் லைக் பண்ண பார்க்குறாங்களோ லைக் பண்ணிடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். ஸோ பாய்.